எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆஜி. இன்னைக்கு நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட 8வது அத்தியாயத்தையும் 9வது அத்தியாயத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் குட்டி குட்டியான அத்தியாயம் தான், அதனால் ரெண்டையும் நம்ம ஒரே இதில் பார்க்கலாம் வாங்க. 8வது அத்தியாயம், தோற்ற முரண்கள். உங்கள் உடைமைகளால் நீங்கள் ஈர்க்கப்படும் அளவிற்கு வேறெவரும் ஈர்க்கப்படுவதில்லை. வாகன ஓட்டுநராக இருப்பதன் முக்கிய பயன் மிக அரிதான வாகனங்களை ஓட்டும் வாய்ப்புகளை பெறுதலே ஆகும். ராஜ கம்பீரமாக விருந்தாளிகள் ஓட்டிக்கொண்டு வரும் ஃபெராரி, லாம்பர்கனி, ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற மிக உயர் ரக வாகனங்களை ஓட்டுதல் என்பது அரிய வாய்ப்பே. இத்தகைய வாகனங்களை போன்றே ஒன்றை வாங்க வேண்டும் என்பது என்னுடைய கனவாகவே இருந்தது. ஏனென்றால் என்னுடைய எண்ணப்படி நான் சாதித்து விட்டதற்கான குறியீடாக அது மற்றவர்களுக்கு தென்படும் என்பதால் மட்டுமே. நீங்கள் திறமைசாலி, நீங்கள் செல்வந்தர், நீங்கள் உயர்ந்த ரசனை உள்ளவர், நீங்கள் முக்கியமானவர். ஆனால் இதில் முரண் என்னவென்றால், நான் அப்படிப்பட்ட வாகனங்களை காணும் போதெல்லாம் அதை ஓட்டி வருபவர் அந்த வாகனத்தின் சொந்தக்காரர் இல்லை, மாறாக வாடகை ஓட்டுநரே. நீங்கள் மிக அரிதான அழகான வாகனம் ஒன்றை ஒருவர் ஓட்டி செல்வதை பார்க்க நேரிட்டால், அந்த வாகனத்தை ஓட்டி செல்பவன் அதிர்ஷ்டக்காரன் என்று நினைப்பதில்லை. மாறாக, நான் அந்த வாகனத்தை ஓட்டும் நிலையில் இருந்தால் நான் அதிர்ஷ்டக்காரன் என்பதே. உள்ளுணர்வோ என்னவோ இப்படித்தான் பெரும்பாலானோர் நினைக்கின்றனர். இத்தகைய போக்கில் ஒரு முரண் உள்ளது. உங்கள் செல்வத்தின் மூலம் கிடைக்கும் விளம்பரத்தால் மற்றவர்களால் நீங்கள் விரும்பப்படுவீர்கள் என்றோ அல்லது மதிக்கப்படுவீர்கள் என்றோ நினைக்கின்றீர்கள். ஆனால் உண்மையில் உங்களை மதித்தபடியே. இங்கே நான் சொல்ல வருவது பணம் ஈட்டும் எண்ணத்தை நாம் கைவிடுதல் வேண்டும் என்பது அன்று. அதை போன்றே நவீன வாகனங்களை வாங்கக்கூடாது என்பதும் அன்று. இரண்டையும் நான் விரும்புகின்றேன். பொதுவாக மக்கள் பிறரால் மதிக்கப்படுவதையோ அல்லது மரியாதை தரப்படுவதையோ விரும்புகிறார்கள் என்பதை நான் ஒருவாறு ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பணத்தை கொண்டு வாங்க நினைத்தால் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அதை விட மிகவும் குறைவானதாகவே கிட்டும். உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் தான் இலக்குகள் என்றால் அவற்றை எப்படி பெற இயலும் என்பதில் கவனமாக இருங்கள். இரக்கம், அன்பு, கருணை போன்றவை வாகனங்களை விட அதிக அளவிலான மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். ஃபெராரி வாகனங்களை பற்றி பேசுவதை இதோடு முடித்துவிடவில்லை. அதிவேக வாகனங்கள் குறித்த முரண்களை பற்றிய கதையே நம்முடைய அடுத்த அத்தியாயம். 9வது அத்தியாயம், காட்சிக்கு வராததே வெற்றி. உங்களிடம் எவ்வளவு செல்வம் உள்ளது என்பதை காட்டுவதற்காக செய்யப்படும் செலவுகளே உங்கள் செல்வத்தை எளிதில் இழக்க செய்யும் செயல்கள். செல்வம் பல முரண்களை உள்ளடக்கியது. அத்தகைய முரண்களில் ஒன்று எது காட்சிக்கு வரவில்லையோ அதுவே செல்வம். 2000ஆம் ஆண்டை அடுத்த சில ஆண்டுகள் நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஓட்டுநராக இருந்தபோது உள்ளிழுக்கு மூச்சை தவிர விலை மதிப்பை பொறுத்தே ஒவ்வொரு பொருளும் முன்னுரிமை பெறுகின்றன என்பதை கண்டேன். ஒரு ஃபெராரி வாகனம் உங்களுக்கு அருகில் செல்கின்றது என்றால் அதை நீங்கள் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை என்றாலும் அதை ஓட்டுபவர் மிகவும் செல்வந்தராக இருத்தல் வேண்டும் என்ற எண்ணமே உங்கள் உள்ளத்தில் எழும். ஆனால் அத்தகையோரில் எனக்கு தெரிந்த ஒரு சிலர் அவ்வாறாக செல்வத்தில் மிதப்பவர் அல்லர் என்பதை உணர்ந்திருக்கின்றேன். பெரும்பான்மையானர் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் தாம் என்றாலும் தங்கள் வாகனத்துக்காக தங்களுடைய வருவாயின் பெரும்பகுதியை செலவழிப்பவரே ஆவர். எனக்கு ஒருவரை நினைவிருக்கின்றது. அவர் பெயரை ரோஜர் என்று சொல்வோம். அவர் என் வயதை ஒத்தவர். ஆனால் என்ன தொழில் புரிகின்றார் என்பதை நான் அறியவில்லை. ஆனாலும் அவர் ஒரு போர்ஷ் வாகனத்தை தான் பயன்படுத்துவார் என்றாலும் அது மற்றவர்கள் வாயை பிளந்தபடி காணும் அளவிற்கு ஆடம்பரமானது. ஆனால் ஒரு நாள் ரோஜர் ஒரு பழைய ஹோண்டா வாகனத்தில் வந்தார். அதை தொடர்ந்து 2 வாரங்களாகியும் அவர் ஹோண்டாவில் தான் வந்து கொண்டிருந்தார். உங்களுடைய போர்ஷ் வாகனத்துக்கு என்ன ஆயிற்று என்று நான் அவரை வினவினேன். வாகன கடனின் மாதாந்திர தொகையை சரியாக திருப்பி கட்டாததால் அந்த வாகனம் வங்கியால் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது என்றார். அவர் முகத்தில் வெட்கம் என்று ஏதும் இல்லை. ஏதோ விளையாட்டில் அடுத்த கட்டம் என்ன என்பதை கூறுவது போல அவர் கூறினார். அவரை பொறுத்த உங்களின் ஒவ்வொரு கணிப்பும் தவறானவைதான். அத்தகைய ரோஜர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏராளமாக உள்ளனர். $1,00,000 மதிப்புள்ள ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வருபவர் வேண்டுமானால் செல்வந்தராக தோன்றலாம். ஆனால் அவரிடம் முன்னர் இருந்த செல்வத்திலிருந்து $1,00,000 குறைவான செல்வமே இப்போது அவரிடம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் உண்மையாக இருக்கும். இவ்வளவுதான் உங்களுக்கும் அவரை பற்றி தெரிய வாய்ப்புள்ளது. எதை நாம் கண்கூடாக காண்கின்றோமோ அதை மட்டுமே வைத்தே ஒருவரின் செல்வத்தை நாம் மதிப்பிடும் வழக்கம் உள்ளது. ஏனெனில் நமக்கு எதிரில் அந்த செய்தி ஒன்றை கணிப்பதற்கான காரணியாக கிடைக்கின்றது. மக்களின் வங்கி கணக்கையோ அல்லது அவர்களுடைய மூலதனத்தின் விவரங்களையோ நாம் பார்க்க இயலாது. எனவேதான் வாகனங்கள், வீடுகள், இன்ஸ்டாகிராமில் அவர் பதியும் புகைப்படங்கள் போன்ற புறத்தோற்றங்களை மட்டுமே வைத்து ஒருவருடைய செல்வத்தை தீர்மானிக்கின்றோம். மக்கள் இத்தகைய வகையில் தங்கள் செல்வம் குறித்து போலித்தனமாக பறைசாற்றிக் கொள்ள நவீன முதலாளித்துவம் அவர்களுக்கு
உதவியாக இருக்கின்றது. இத்தகைய நிலை அவர்கள் உண்மையாகவே அந்த செல்வத்தை பெறும் வரை தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் உண்மை இதுதான், செல்வம் என்பது நீங்கள் காணாதது, காட்சிக்கு அகப்படாதது. செல்வம் என்பது வாங்காத வாகனங்களில் உள்ளது, வாங்கி குவிக்காத வைரங்களில் உள்ளது, அணியாத கைக்கடிகாரங்களிலும் துணிமணிகளிலும் உள்ளது, பயணத்தின் போது முதல் வகுப்புக்கு இருக்கையை மாற்றிக்கொள்ளாத போது சேர்வது. செல்வம் என்னும் பொருளாதார அளவீடு கண்ணுக்கு தெரியும் பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்காமல் இருப்பதில் வளர்வதே. ஆனாலும் செல்வத்தை பற்றி நாம் அப்படி சிந்திப்பதில்லை. அதற்கு காரணம், எது காட்சிக்கு அகப்படவில்லையோ அதுதான் மதிப்பு என்னும் சிந்தனைக்கு வருவதே இல்லை. தொடர்ந்து வரம்பில்லாமல் செலவு செய்து கொண்டிருந்தால் பாடகர் ரிஹானா ஒரு கட்டத்தில் திவாலாகும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்நிலையில் அவர் தன்னுடைய பொருளாதார ஆலோசகர் மீது வழக்கு தொடுத்தார். அதற்கு விளக்கமளித்த ஆலோசகர், பொருட்களை வாங்கி குவித்து கொண்டே இருந்தால் கையில் இருக்கும் செல்வம் குறைந்து பொருட்களே நிறைந்து கிடக்கும் என்பதை கூட நான் அவருக்கு சொல்லித்தான் தெரிய வைக்க வேண்டுமா என்றார். நீங்கள் அந்த பதிவை கேட்டு சிரிக்கலாம், சிரித்து கொள்ளுங்கள். ஆனால் மக்களுக்கு சொல்லித்தான் தெரிய வைக்க வேண்டும். நாங்கள் மில்லியனேர் ஆக வேண்டும் என விளையும் நபர்களில் பெரும்பாலானோர் உண்மையில் விளைவது நான் $1,000,000 செலவு செய்ய விளைகின்றேன் என்பதே. ஆனால் அது உண்மையில் மில்லியனராய் இருப்பதற்கு எதிர்மறையானது. முதலீட்டாளர் பில் மான் ஒரு முறை குறிப்பிடும்போது, நல்ல பொருட்களை வாங்கி குவிப்பதை விட துரிதமாக செல்வ செழிப்பை உணரும் வழிமுறை வேறு இல்லை. ஆனால் உங்களிடம் இல்லாத செல்வத்திலிருந்து செலவு செய்வது சரியான வழியாகாது. உங்களிடம் இருக்கும் செல்வத்திலிருந்து செலவு செய்வதே நீங்கள் செல்வந்தராக தொடர்ந்து இருப்பதற்கான வழிமுறையாகும். அது மிகவும் எளிதானதே என்கிறார். இது மிகச்சிறந்த கருத்தாக தெரியலாம். ஆனால் நீண்ட நாட்களுக்கு இந்நிலை தாக்குப்பிடிக்காது. உங்களிடம் இருக்கும் செல்வத்தை செலவு செய்யாமல் இருக்கும் முறையே நீங்கள் செல்வந்தராக தொடர்ந்து இருப்பதற்கான ஒரே வழியாகும். அது செல்வம் எப்படி தன்னைத்தானே பெருக்கிக் கொள்கிறது என்பதை குறித்தல்ல, அதுவே செல்வம் என்பதன் வரையறையாகும். வசதியான வாழ்வு, செல்வம் என்னும் இவ்விரு நிலைகளுக்குள்ளான வித்தியாசத்தை நீங்கள் கவனித்து வரையறுத்தல் முக்கியம். இந்த வரையறை மொழியியலுக்கு உட்படாத வரையறையாகும். அந்த வித்தியாசத்தை உணராதிருத்தல் என்பதே பணம் குறித்த பல்வேறு தவறான முடிவுகளுக்கு மூலமாக அமைகிறது. வசதியான வாழ்வு என்பது மாத வருவாய் போன்றது. $1,00,000 மதிப்புமிக்க ஒரு வாகனத்தை ஒருவர் ஓட்டி செல்கிறார் என்றால் அது கண்டிப்பாக வசதியான வாழ்வு எனலாம். காரணம், அவர் அந்த வாகனத்தை கடனில் வாங்கியிருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட வருவாய் இருந்தால்தான் அது சாத்தியப்படும். பெரிய விசாலமான வீடுகளில் வாழ்வோர் நிலையும் அப்படித்தான். வசதியாக வாழ்பவர்களை கண்டுபிடிப்பது என்பது அரிதில்லை. பெரும்பாலும் அவர்கள் எப்படியாவது தாங்கள் வசதியானவர்கள் என்பதை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் செல்வம் என்பது கண்களுக்கு தெரியாதது, மறைந்திருப்பது, அது செலவழிக்கப்படாத வருவாய். பிற்காலத்தில் எதையாவது வாங்குவதற்கான முறையை இன்னும் தேர்ந்தெடுக்காத நிலை செல்வத்தின் மதிப்பு. அது நம் முன்னர் நீட்டும் வகையான வழிகள், பல்வேறு வழிகளுக்கு நிகழ்ந்து கொடுக்கும் தன்மை. எவற்றை நாம் இன்று வாங்க இயலாதோ அவற்றை விட அதிகமான பொருட்களை பிற்காலத்தில் நாம் வாங்கும்படியாக வளர்தல் ஆகிய குணாதிசயங்களை கொண்டது. சீரான உணவும் உடற்பயிற்சியும் ஒரு ஒப்புமையை நமக்கு உணர்த்துகின்றன. உடல் பளுவை குறைத்தல் என்பது மிகவும் கடினமான செயலாகும். மிகையான உடற்பயிற்சி செய்பவருக்கு கூட அது கடினமாகவே உள்ளது. அதற்கான காரணத்தை தி பாடி என்னும் தன்னுடைய நூலொன்றில் பில் பிரைசன் விளக்குகின்றார். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தினம் செய்யும் உடற்பயிற்சிகளால் கரையும் கேலரிகளின் அளவு 4 மடங்குகளுக்கும் மேலாக மிகைப்படுத்தப்பட்டு கூறப்படுகின்றது என்கிறது. கூடவே தாங்கும் இழக்கும் கேலரிகளைப் போல 2 பங்கு அளவிற்கான உணவையும் அவர்கள் உட்கொள்கிறார்கள். இது மெய்யானால் மிகையான உணவையும் உட்கொண்டு நீங்கள் மிகையாக உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிடலாம். அதைத்தான் நம்மில் பலரும் செய்து வருகிறோம். உடற்பயிற்சி என்பது வசதியாக வாழ்வதை போன்றதே. நாம் உடற்பயிற்சி செய்து விட்டேன், அதனால் அதற்கான வெகுமதியாக என்னை நானே விருந்து கொடுத்து கொள்ளப் போகிறேன் என்று எண்ணுகிறீர்கள். செல்வம் என்பது அந்த உணவை செரிக்க செய்து கேலரியாக மாற்றி கழிப்பதை போன்றது. அது மிகவும் கடினமான காரியமாகும். அதற்கு நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ளும் முறை தேவை. ஆனால் நம்மால் என்ன செய்ய இயலும் என்பதற்கும் என்ன செய்ய விளைகின்றோம் என்பதற்குமான அந்த வித்தியாசம்தான் நாட்கணக்கில் செயற்கையாக சேர்கிறது. நம்மில் பலருக்கு வசதியாக வாழ்பவரை கண்டுகொள்ளுதல் என்பது மிக எளிதான செயலாகின்றது. ஆனால் மெய்யான செல்வந்தர்களை கண்டுகொள்ளுதல் என்பது அரிதாகவே உள்ளது. ஏனெனில் செல்வம் என்னும் அந்த வரையறையின்படி அது கண்களுக்கு புலப்படாமல் மறைந்தே இருக்கின்றது. மிகையாக செலவு செய்து பொருட்களை வாங்கி குவிக்கும் மெய்யான செல்வந்தர்களுக்குள் உள்ளனர். அந்த நிலையிலும் நாம் அவர்களின் செல்வத்தை காண இயல்வதில்லை. மாறாக அவர்களின் வசதியான வாழ்க்கை முறையையே காண்கின்றோம். அவர்கள் தேர்வு செய்யும் வாகனங்களை பார்க்கின்றோம். அவர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்பும் பள்ளிகளின் தேர்வை பார்க்கின்றோம்.
அவர்களுடைய சேமிப்பையோ ஓய்வூதிய கணக்கையோ அல்லது முதலீட்டு நிரல்களையோ நாம் பார்ப்பதில்லை. அவர்கள் வாங்கி வசிக்கும் வீடுகளை மட்டுமே பார்க்கின்றோமே அன்றி அவர்கள் இன்னும் சற்று முயன்று தங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு வாங்கியிருக்கக்கூடிய வீடுகளை பார்ப்பதில்லை. இந்த போக்கில் அபாயகரமான ஒன்று என்னவென்றால், என் கணிப்பின்படி பெரும்பான்மையானோர் உள்ளுணர்வில் தங்கள் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்றே நினைக்கின்றனர். அவர்கள் விளைவது சுதந்திரத்தையும் போக்குக்கேற்ப நெகிழும் தென்மையையும் இவ்விரண்டையும் கையிருப்பில் உள்ள செல்வத்தால் இன்னும் வாங்காத பொருட்களாலேயே கொடுக்க இயலும். ஆயினும் பணத்தை நாம் பெறுவது செலவு செய்வதற்காகத்தான் என்னும் கருத்து நம் எண்ணங்களில் மிக ஆழமாக பதிந்துள்ளது. அதன் காரணமாக நம்மால் உண்மையில் செல்வத்தை சேமிக்க இயல்வதில்லை. மேலும் நாம் கண்களால் காணாத ஒன்றை பற்றி அறிய நமக்கு மிகவும் அரிதாக இருக்கின்றது என்பதால் தான். மற்றவர்களின் செய்கைகளை பார்த்து பின்பற்றுவதில் மக்கள் மிகவும் திறமையானவர்கள். ஆனால் செல்வத்தின் அந்த மறைமுகத்தன்மையால் அதை கொண்டிருப்பவர்களிடமிருந்து நம்மால் நேரிடையாக அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற இயல்வதில்லை. அவருடைய மரணத்திற்கு பிறகு ரொனால்ட் ரீட் பலருக்கு பொருளாதார முன்மாதிரியாக விளங்கினார். ஊடகங்களில் அவர் சிங்கத்தை போல் ஏற்றத்தை பெற்றும் சமூக வலைதளங்களில் அவர் பெருத்த புகழ் பெற்றும் விளங்கினார். ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர் யாருக்கும் முன்மாதிரியாக இருந்ததில்லை. அதற்கு காரணம் அவரை மிக நெருங்கியவர்களுக்கு கூட தெரியாத முறையில் அவர் சேமித்த ஒவ்வொரு காசும் மறைப்பொருளாய் இருந்ததே ஆகும். நினைத்து பாருங்கள், புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகளை படிக்காமல் இருந்தால் எழுதுகலையை கற்றுக்கொள்வது என்பது எத்தகைய அரிய செயலாக இருந்திருக்கும். யார் உங்கள் முன்மாதிரியாக இருந்திருப்பார்? யாரை நீங்கள் மரியாதை செய்திருப்பீர்கள்? யாருடைய நுணுக்கமான குறிப்புகளையும் தந்திரங்களையும் நீங்கள் கடைபிடித்திருப்பீர்கள்? இத்தகைய உதவி ஏதும் இல்லாது நாம் அறிய வேண்டிய ஒன்று கடினமானதாக இருந்தால் நாம் அறிய முற்படும் போது அது மேலும் கடினமானதாக ஆயிருக்கும். நம்மால் எவற்றை கண்கூடாக காண முடிவதில்லையோ அவற்றை கற்பது கடினமான செயலே ஆகும். செல்வத்தை சேர்க்க நாம் ஏன் கற்க முடியவதில்லை என்பதற்கான காரணங்களும் இவையே ஆகும். நேரில் பார்க்கும்போது மிகவும் சாதாரணமாக தெரிந்தாலும் உண்மையில் பெருஞ்செல்வந்தர்களாக உள்ள மக்களை பெரும்பான்மையாக கொண்டது இவ்வுலகம். அதே நேரத்தில் பார்ப்பதற்கு மிக செல்வந்தர்களாக தெரிந்தும் திவாலாக போகும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களையும் கொண்டது இவ்வுலகு. மற்றவர்களை எடை போடும் போது உங்கள் இலக்குகளை நீங்கள் தேர்வு செய்யும் போதும் இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். செலவழிக்க இயலாததுதான் செல்வம் என்றால் அதனால் என்ன பயன்? சரி, இருந்தும் உங்களுக்கு சேமிப்பின்பால் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக மேலும் முற்படுகிறேன். ஸோ இதோட நமக்கு 9வது அத்தியாயம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட 9 அத்தியாயத்தை நம்மளோட கதைப்போமா வித் ஆஜி சேனலில் நம்ம கேட்டாச்சு. அடுத்து நம்ம 10வது அத்தியாயத்தை நம்மளோட அடுத்த வீடியோவில் கேட்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது புக்கு உங்களுக்கு படித்து கேட்கணுன்னு நினச்சாலும் அதையும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.